வாக்குத்தத்தம் இருக்கு, பவர்ஃபுல்லாக இருக்குது, எல்லாத்தையும் மாற்றக்கூடியது. ஆனால் நம்முடைய விசுவாசத்தை அதை கொண்டு நாம் அதோட கலக்கணும். கலந்தா அந்த விசுவாசம் தான் அதோட கனெக்ட் பண்ணுது. அந்த பவர், தேவனுடைய வாக்குத்தத்தில் இருக்க அந்த பவர் வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ளே நுழையணும்னா நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக தான் அது நுழையும். எப்படி இருக்குன்னா, செவுத்துக்குள்ளே எவ்வளோ கரண்ட்டு போய்கிட்டு இருக்கு. உங்கள் வீட்டிலலாம் நிறைய ஒயர் போயிட்டுருக்கு, கரண்ட்டு போயிட்டுருக்கு. அப்போ ஒருத்தர் வந்து, என்ன இவ்வளோ கரண்ட்டு போகுது, இவ்வளோ ஒயர் இவ்வளோ இருக்குது, ஆனால் இத்தினூண்டு ஃபோன் கூட சார்ஜ் ஆக மாட்டேங்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது எப்படி இருக்குது? அங்கே பவர் போயிட்டுருக்குன்றதுனால இந்த ஃபோன் சார்ஜ் ஆகாது. இந்த ஃபோன் சார்ஜ் ஆகணும்னா அந்த பவரை இதோட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது வேணும். அதுக்கு தான் சார்ஜர்னு விற்கிறாங்க. அந்த சார்ஜரை எடுத்து ஒரு பக்கம் இங்கே கனெக்ட் பண்ணி அடுத்த பக்கம் அந்த அவுட்லெட்டில் கனெக்ட் பண்ணும்போது தான் அந்த பெரிய பவர் வந்து இதுக்கு பயனுள்ளதாய் இருக்குது. அதுபோல தான் வாக்கு தத்தத்தில் பெரிய வல்லமை இருக்குது. சர்வ வல்லவருடைய எல்லா வல்லமையும் அவருடைய வார்த்தைக்குள்ளே இருக்குது, வாக்கு தத்தங்களுக்குள்ளாக இருக்குது. அது பக்கத்துலேயே இருக்குது, உங்கள் மடியிலே இருக்குது, உங்கள் ஃபோன்லேயே இருக்குது, உங்கள் செவுத்தில் தொங்கி வச்சுருக்கிறீங்க. ஆனால் அது உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யணும்னா, அதனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையை பூந்து மாற்றணுன்னா உங்கள் விசுவாசத்தை கொண்டு போய் அதில் கனெக்ட் பண்ணணும். உங்கள் விசுவாசத்தை அதை கனெக்ட் பண்ணி அதில் இருக்க பவரை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ட்ரா பண்ணுது. பாருங்கள், இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, முக்கால்வாசி நேரம் விசுவாசிகளுக்கு வாக்குத்தத்தங்கள் தெரியல, அல்லது தெரிஞ்சதை நம்பலை, தன்னுடைய விசுவாசத்தை அதோட கலக்கலை. அவங்க கொஞ்ச நாள் நம்பினாங்க, அப்புறம் விட்டுட்டாங்க. அதை வச்சு அவங்க பிரயாசப்படலை, அதில் நிலைக்கலை. அந்த விசுவாசத்தில் அது நிலைச்சாங்கன்னா அவங்க எதிர்காலத்தையே மாற்றிடுவாங்க. அவங்க சில உதாரணம் சொல்கிறேன். இந்த வாக்குத்தத்தங்களை ரொம்ப ரிலீஜியஸாக பார்க்கக்கூடாது. பாருங்கள், நிறைய பேர் பைபிளில் எல்லாம் ரிலீஜியஸாக பார்ப்பாங்க. முத்தம் கொடுத்துக்கிறது, பைபிளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறது, வாக்கு தத்தத்தை அப்படி ரொம்ப அழகாக ஃப்ரேம் பண்ணி போடுறது எல்லாம் சூப்பர் தான். ஆனால் வெறும் அப்படி பார்க்கக்கூடாது. ஸ்பர்ஜன் பாருங்கள், ரொம்ப ப்ராக்டிக்கலாக டீச் பண்ணுறாரு. சொல்கிறாரு, வாக்கு தத்தத்தை எப்படி பார்க்கணுன்னா ஒரு செக்கை போல் பார்க்கணுன்றாரு. செக்கு, இப்போ பணம் கொடுக்கணுன்னா உங்கள்கிட்ட 10,000 ரூபா கொடுக்கணுன்னா இப்போ கேஷாக கொடுக்கலாம் 10,000 ரூபா, அல்லது ஒரு செக்கு கூட கொடுக்கலாம் இல்லையா? 10,000 ரூபா செக்கு ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூ. கேஷாக இருந்தால் உடனே அது அப்படியே பட்டன் யூஸ் பண்ணலாம். செக் வந்து அப்படியே ரெடி டு யூஸ் இம்மிடியட்லி கிடையாது. ஆனால் அதுவும் வேல்யூ சேம், 10,000 ரூபா வேல்யூ இருக்குது. அதை நீங்கள் பணமாக உங்கள் கையில் வரணும்னா அதுக்கு நீங்கள் சில காரியங்களை பண்ணணும். ஒன்றும் இல்லை, அந்த செக்கை கொண்டு போய் பேங்க்கு கொண்டு போய் அங்கே என்டார்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸ்பர்ஜன் என்ன சொல்கிறாரு, வாக்குத்தத்தம் வந்து ஒரு செக்கை போல் இருக்குன்றாரு. கடவுள் கொடுத்த செக். யார் கொடுத்த செக்கு? ஹெவன்லி பேங்க்லேருந்து கடவுளே கொடுத்த நமக்கு